சரி, இப்பொழுது பைபிள் கையில் இருந்துச்சுன்னா நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை இப்பொழுது நம்ம படிக்க இருக்கிறோம். We going to read. Turn with me to book of Judges. Chapter 11, we're going to meditate. We're going to read through the first 3 verses. Okay, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் நான் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு சகோதரன் டேவிட் நமக்கு தமிழ்ல அந்த வசனத்தை வாசிப்பான். Jephthah the Gileadite was a mighty warrior. His father was Gilead. His mother was a prostitute. Gilead's wife also bore him sons, and when they were grown up, they drove Jephthah away. You are not going to get any inheritance in our family, they say, because you are the son of another woman. So Jephthah fled from his brothers and settled in the land of Tob, where a gang of scoundrels gathered around him and followed him. வாசிங்க. பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமார்த்திகளை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள். ஓகே, நான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக 2 முக்கியமான காரியத்தை நான் பாஸ்டர் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க இருக்கிறேன். முதலாவது, இந்த ஜெப்தா யாரு, அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது என்று சொல்லி இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டடி பண்ண போகிறோம். ஆல்ரைட், நீங்கள் அந்த 3 வசனத்தை நம்ம படித்தோம் பொழுது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதிலிருந்து ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தையை நான் சொல்லணும்னா, he had a miserable family life. இந்த ஜெப்தாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான ஒரு குடும்ப வாழ்க்கையில சரியா பிறந்து வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் இந்த ஜெப்தா. ஓகே, பட் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஜெப்தாவுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு தாறுமாறான நிலையில அவன் பிறந்து வளர்ந்தாலும் இறுதியில் நாம் பார்க்கிறோம் தேவன் அவனை மீட்டெடுத்தார். இன்னைக்கு பாஸ்டருடைய முக்கியமான பாயிண்ட், சில நேரத்தில் எல்லா காரியங்களும் உடைந்து தாறுமாறாக இருக்கலாம். இன்னைக்கு I just want to bring a message of hope to all the family members. நம்ம சபையில் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு பயங்கர கவலை, இந்த ஜெப்தாவுடைய வாழ்க்கை போல என்னுடைய வாழ்க்கையும் உடைந்து இருக்கிறது, சுக்குநூறாக உடைஞ்சிருக்குது, அது யாருமே கட்டி எழுப்ப முடியாது என்று சொல்லி you would have given up even your life. உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ கிவ் அப் பண்ணியிருக்கலாம், உன் குடும்ப காரியத்தை குறித்து குடும்ப வாழ்க்கையை குறித்து நீ கிவ் அப் பண்ணியிருக்கலாம். பட் இன்னைக்கு ஒரு மெசேஜ் ஆஃப் ஹோப் நான் கொண்டுட்டு வர இருக்கிறேன். அப்படி போன்ற நிலையில ஜெப்தா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணினார், இந்த ஜெப்தாவுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டி அவனை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உடைந்து போனதை கட்டுகிறவர் யாரு? கர்த்தர். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது ஒரு பகுதி. 2வது பகுதியாக நான் என்ன பேச இருக்கிறேன், இந்த காலகட்டத்திலே நம்மளுடைய சமுதாயத்திலே நம்மளுடைய சபையிலையும் நிறைய ஜெப்தா போல நிறைய ஆட்களை நம்ம பார்க்கிறோம். ஜெப்தா போல உடைந்து போனவர்கள், உடைந்து போன குடும்பத்திலே பிறந்து வாழ்ந்தவர்கள் அநேகர் இந்த சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இவர்கள் மத்தியிலே எப்படி நாம் சேவை செய்கிறது, இவர்களை எப்படி நம்ம கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த 2 காரியத்தை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நான் பேச நான் இருக்கிறேன். ஆல்ரைட், ஸோ எல்லாரும் சொல்லுங்க ஜெப்தான்னு சொல்லுங்க. ஓகே, இந்த ஜெப்தாவை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த 3 வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஜெப்தாவுடைய வாழ்க்கையிலிருந்து 7 விதமான குறைபாடுகளை நாம் பார்க்கிறோம். We can see the 7 negative points, okay, about this man called Jephthah. அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்க, ஒன்றுமே நல்லதில்லை, ஒன்றுமே நல்ல காரியமே இல்லை. முதலாவது
அந்த வசனம் எப்படி சொல்லுது? 1ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஜெப்தாவுடைய தாய் வந்து யாரு? ஒரு வேசி. His mother was a prostitute. இந்த ஜெப்தா வந்து யாருக்கு பிறந்த ஒரு பிள்ளை? ஒரு நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு தகப்பனா, நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன் இல்ல. ஜெப்தாவுடைய வரலாறை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வேசிக்கு பிறந்த ஒரு தாய், ஒரு மகன் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அதுதான் ஜெப்தாவுடைய முதல் குறைபாடு. பாருங்க, இது ஜெப்தாவுடைய தவறு இல்ல, பிறந்தது அவனுடைய தவறு இல்ல. ஓகே, இது பிரச்சனை யாரு? ஜெப்தாவுக்கு அப்பா இருந்தாங்க, ஜெப்தாவுடைய அம்மா வந்து ஒரு prostitute. ரெண்டாவது, ஜெப்தா was a child born out of wedlock. His father had his own wife, but he had sexual relationship with a prostitute. பாருங்க, ஜெப்தாவுக்கு சொந்த அப்பா இருக்கிறாங்க. ஜெப்தாவுக்கு சொந்த அப்பா இருக்கிறாங்க. அந்த அப்பாவுக்கு வந்து மனைவி இருக்கிறாங்க. ஓகே, அந்த அப்பாவுக்கு மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொந்த குடும்பம் இருக்கிறாங்க. இந்த அப்பா, அந்த அப்பாவுடைய பேர் வந்து நீங்க பைபிள்ல நீங்க பார்க்க முடியாது. You will only see the word Gilead. Can you see the word Gilead? அந்த கிலியாட் சொல்லும் பொழுது ஜெப்தாவுடைய அப்பா பேர் இல்ல, கிலியாத் வந்து அந்த பட்டணத்தோடைய பெயர். ஓகே, அந்த பட்டணத்துடைய பெயர். ஸோ நமக்கு ஜெப்தாவுடைய அப்பா பேர் நமக்கு தெரியாது. ஓகே, ஐ கால் ஹிம் as a Gilead அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். இந்த கிலியாட்டுக்கு வந்து மனைவி இருக்கிறாங்க, சொந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, சொந்த குடும்பம் இருக்கிறாங்க. ஆனா அந்த கிலியாட் என்ன பண்ணுகிறாரு? அவருக்கு அந்த சரியான மனைவியோட சரியான உறவு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் அப்பப்போ என்ன பண்ணுகிறாரு? வேசியை தேடி போகிறாரு. வேசியோடு உடல் உறவு, செக்ஷுவல் யூனியன், அதுல பிறந்த மகன்தான் ஜெப்தா. அப்படி என்றால் இரண்டாவதாக நான் என்ன பார்க்கிறேன்? ஜெப்தாக்கு சரியான ஒரு தாயும் அந்த இடத்துல இல்லை, வழிகாட்டியா இருக்க வேண்டிய ஒரு தகப்பனார் அந்த இடத்தில் இல்லை. இப்போ தகப்பனாரும் சரியா இல்லை, தாயும் சரியா இல்லை. சரியா, அந்த சரியா இல்லாத நிலையில பிறந்த ஒரு மகன் தான் ஜெப்தா. மூன்றாவதாக நான் என்ன பார்க்கிறேன் நானு? He grew in a very hostile environment. He was hated and rejected by his brothers. ஜெப்தாவுக்கு அப்பா இருக்கிறாருல, அவருக்கு சொந்த மனைவி இருக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஜெப்தாவுடைய சிப்ளிங்ஸ், அதாவது ஜெப்தாவுடைய அண்ணன் தம்பிங்க, இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்க? ஜெப்தாவை வந்து ஒதுக்குவானுங்க. ஜெப்தாவை வந்து என்ன பண்ணுகிறார்கள்? எதிர்க்கிறார்கள். ஜெப்தாவுடைய பகை என்ன சொல்லி வெறுப்பானுங்க? இவன் வந்து எங்க அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை இல்ல, இவன் ஒரு வேசிக்கு பிறந்த மகன் என்று சொல்லி இப்படியாய் பேசுவார்கள். அது மாத்திரமல்ல, he was totally rejected by the brothers. சரி, தனிமையாக அவர் என்ன பண்ணுகிறார்? இப்பொழுது வாழுகிறாரு. ஏனென்றால் சகோதரர்கள் ஜெப்தாவை ஒதுக்கிட்டார்கள். அடுத்தது நான் என்ன பார்க்கிறேன்? he was cheated on his inheritance. பாருங்க, அப்பாவுக்கு சொத்து இருக்குது, அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குது, அப்பாவுக்கு பிறந்த பையன்தான் யாரு? ஜெப்தா. ஆனா அந்த இந்த சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஜெப்தாவுக்கு கொஞ்சம் கூட சொத்து கொடுக்க கூடாது என்று சொல்லி அவன் என்ன பண்ணிட்டானுங்க? துரத்திட்டானுங்க. அவனுக்கு அந்த பங்கையும் அவன் என்ன செய்யல? பெற்றுக்கொள்ள முடியல. அவன் அனுபவிக்காத ஒரு மகனாக, ஒரு வாலிபனாக வாழ்ந்த ஒரு மனுஷன் என்று சொல்லி நம்மால் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. and not only that, he ran away from home. சரியா, சொந்த ஒரு குடும்பத்தில் அவன் தங்கல. அவனுக்குன்னு இப்பொழுது ஒரு குடும்பம் இல்லை. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, குடும்பம் இருந்துச்சு. இவனுக்கு இப்பொழுது சரியா சொந்தம் பாராட்ட இவனுக்கு குடும்பம் இல்லை. ஒதுக்கப்பட்டவனாய் இப்பொழுது என்ன பண்ணிட்டா? விரட்டப்பட்டவனாய் அவன் இன்னொரு ஊருக்கு அவன் என்ன பண்ணுகிறான்? இப்பொழுது ஓடி போய் வீடு இல்லாமல், குடும்பம் இல்லாமல், சகோதரி இல்லாமல் இப்பொழுது அனாதையாக தனிமையாக வாழுகிறாரு இந்த ஜெப்தா. அதே சமயத்துல 3ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இப்பொழுது இருக்கிற ஒரே ஒரு சொத்து என்னதுன்னா அவனுடைய நண்பர்கள். அவனுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த வசனம் சொல்லுது, most of them they were the gangsterism. அந்த கேங்ஸ்டரிசம்ல இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவனுடைய ஜெப்தாவுடைய அசோசியேஷன், அவனுடைய நண்பர்கள் இப்பொழுது அவன் சேருகிற எல்லா கூட்டாளியும் சரியான கூட்டாளி இல்ல,
ஆல் ஆஃப் them were gangsters. இதுதான் ஜெப்தாவுடைய வாழ்க்கை முறை. இதுதான் ஜெப்தாவுடைய வாழ்க்கை முறை. இப்பொழுது இமேஜின் the life situation of ஜெப்தா. இப்பொழுது இந்த ஜெப்தாவுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்திருக்கும், ஜெப்தாவுடைய இருதயம் எப்படியாக இருந்திருக்கும் என்று சொல்லி அவனை கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் பார்க்கிறேன். he would have experienced rejection. He would have experienced rejection. எல்லாரும் இவன் வேண்டாம் என்று சொல்லி தள்ளிட்டார்கள். தள்ளப்பட்டவன் என்று சொல்லி அடிக்கடி அவன் என்ன பண்ணியிருப்பான், உணர்ந்திருப்பான். மற்ற சகோதர சகோதரிகளை ஒற்றுமையாக பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டுவேன். மற்ற அம்மா அப்பா ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அதை பார்த்த பிறகு இவன் என்ன சொல்லுவான், அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, நானோ தள்ளப்பட்டுவன் என்று சொல்லி, சரியா, அப்படி போன்ற ஒரு ஃபீலிங்ல வாழ்ந்தவன் யாரு, ஜெப்தா. அடுத்தது நான் என்ன பார்க்கிறேன், அவனோட இன்னர் ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும்னா, he would have experienced loneliness. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை, சகோதரர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையில பயங்கர ஒரு தனிமையில வாழ்ந்த ஒரு தம்பி, வாழ்ந்த ஒரு மகன், வாழ்ந்த ஒரு வாலிபன் என்று கூட சொல்லலாம். கொஞ்சம் யோசிங்க அவன நிலைமை எப்படியாக இருக்கிறோம். He was so rejected, he would have experienced loneliness in his life. அடுத்தது நான் என்ன பார்க்கிறேன், he was bullied by his brothers. சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பூலி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, when the friends or the brothers யாராவது நம்மளை பூலி பண்ணும் பொழுது, சரியா, நம்முடைய இருதயம் ரொம்ப உடைஞ்சு போயிடும். we will feel very low esteem, we will feel very low about ourselves. சரியா, அப்படியாகதான் அவனுக்கு தன்னை குறித்து ஒரு மகிமை, தன்னை குறித்து ஒரு பெருமை, தன்னை குறித்து ஒரு கான்ஃபிடன்ட் அவனுக்கு இல்லாம போயிருச்சு. எல்லா சகோதரர்கள், சரியா, தவறான வார்த்தையை சொல்லி, வேசிக்கு பிறந்த பையன்னு சொல்லி தவறான வார்த்தையை சொல்லி அவனை என்ன பண்ணுகிறார்கள், இப்பொழுது அவனை பூலி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு பாதிப்பிலே அவன் என்ன பண்ணுகிறான், வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். And not only that, his identity was tarnished by his father and mother's action. It was not his fault. பாருங்க, அவன் ஒரு கேள்வியை அவன் கேட்டிருக்கலாம், இது நான் செஞ்ச தவறா, இது நான் செஞ்ச தவறா? இல்ல, இது நான் செஞ்ச தவறு இல்ல, இது என்னுடைய தாய் செஞ்ச தவறு, என்னுடைய தகப்பனார் செஞ்ச தவறு. அவர்கள் செஞ்ச தவறு நிமித்தம் இன்றைக்கு நான் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நேரமும் அந்த சிந்தை அவனை வாட்டி கொண்டிருந்திருக்கும். I'm thinking, இப்படியாக அவன் யோசிச்சிருப்பான். சரியா, அவனுடைய சொந்த தாய் மீது, சொந்த தகப்பனார் மீது உள்ளத்தின் ஆழத்திலே அவனுக்கு ஒரு வெறுப்பு இருந்திருக்கலாம். உங்கள் நிமித்தம் நீங்கள் சரியாய் குடும்பத்தை நடத்தல, இன்றைக்கு உங்களுடைய சரியா பிரச்சனைகள் நிமித்தம், உங்களுடைய தவறுகள் நிமித்தம் இந்த உலகத்தில் நான் இப்படியாய் பிறந்து தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கடவுளை பார்த்து பல கேள்விகளை ஜெப்தா என்ன பண்ணிருப்பான், கேட்டுக்கொண்டு வாழ்ந்து சரி எப்படியாக பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பான் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். And not only that, if you dig deeper, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனீங்கன்னா, he would have went through so much of shame. பள்ளிக்கூடம் அப்பொழுது இல்லை, வெளியே போகும் பொழுது ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, வேசிக்கு பிறந்த ஒரு மகன், உங்க அம்மா எங்கடா, உங்க அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா, உங்க அம்மா வேசிடா, உங்க அப்பா சரியான ஒரு ஆம்பளை இல்லைன்னு சொல்லி இப்படியாக சமுதாயம் அவனுக்கு விரோதமாக பேச 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 அவனுக்குன்னு இப்பொழுது ஒரு ஐடென்டிட்டி அவனுக்கு இல்லை, ஒரு சரியான ஒரு ஐடென்டிட்டி அவனுக்கு இல்லை. நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், இந்த உலகத்தில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தாதான் கம்பீரத்தோடு நம்ம என்ன செய்ய முடியும், கான்ஃபிடென்டா வாழ முடியும். இவனுக்கு அந்த கம்பீரம் இல்லை, அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. சரியா, அவனுடைய ஸ்டேட்டஸ் இப்பொழுது அவனுடைய ஐடென்டிட்டி வாஸ் டார்னிஷ்ட் actually by the own family, by his own family members. And then I see he could have been very sad, angry, low esteem and depressed. ரைட் தானே? உள்ளத்துக்குள்ளாக பயங்கர ஒரு கோபத்தில் அவன் என்ன செய்வான், அவன் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஒரு வெறியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். low esteem and depressed. He was at the lowest point of his life.
இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பாஸ்டர், இதே நிலையில தான் நான் இருக்கிறேன் பாஸ்டர் என்று சொல்லி வாலிபர்கள் உட்கார்ந்திருக்கிறீங்களா? இங்க சபைக்கு வந்த ஜனங்கள் உட்கார்ந்திருக்கிறீங்களா? பாஸ்டர், ஜெப்தாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது சமமாக இருக்குதே பாஸ்டர். பாஸ்டர், இன்றைக்கு இந்த உலகத்துல பாஸ்டர் எனக்கு சந்தோஷமே இல்லை பாஸ்டர். எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க. என்னை பெற்ற தாய் தந்தை என்னை ஒதுக்கிட்டாங்க. அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, கொடுக்க வேண்டிய நேரத்தை அவங்க எனக்கு கொடுக்கல. நான் இன்றைக்கு ஊதாரியாக இருக்கிறேன் பாஸ்டர். ஏன் நான் ஊதாரியாக இருக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு உயிர். ஏன்னா வீட்டில் எனக்கு அடைக்கலம் இல்லை, வீட்டில் எனக்கு நல்ல வார்த்தையை யாருமே சொல்லல. என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஒதுங்கி நீங்கள் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மனம் உடைந்து இன்றைக்கு கண்ணீரோடு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? போன வாரம் ஒரு சகோதரன் சொன்னாரு, எங்க அப்பா அம்மாவை இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, எப்பொழுது நான் அடுத்த முறை நான் பார்ப்பேன் என்று சொல்லி எனக்கே தெரியல என்று சொல்லி அந்த சகோதரன் ரொம்ப கவலையோடு சொன்னாரு. அப்பா அம்மா இருக்கிறாங்க, மகன் என்ன சொல்றாரு? I am not very sure pastor, when will be the next time I'm going to meet up with my own parents. I can feel the rejection there. Probably, சரியா, இந்த சகோதரனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது மேபி பெற்றோர்கள் இவரை என்ன பண்ணியிருப்பாங்க? தள்ளி இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு இப்பொழுது பிள்ளைங்கள் மீது இப்பொழுது அக்கறை நேரம் இல்லை. எங்களுக்கு வேலை தான் முக்கியம், எங்களுக்கு எங்களுடைய தொழில் தான் முக்கியம் என்று சொல்லி அந்த மகனை என்ன பண்ணிட்டார்கள்? ஒதுக்கிட்டாங்க. அந்த மகன் என்ன பண்ணுகிறாரு? உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற காயத்தை எடுத்து சொல்லுகிறாரு, நான் ரொம்ப பாஸ்டர் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு அடுத்த முறை எப்பொழுது எங்க அம்மா அப்பா வந்து என்னை பார்க்க போகிறாங்க, எனக்கே அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்று சொல்லி அந்த சகோதரன் சொன்னாரு. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களுடைய தவறுகள் நிமித்தம் நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, அது கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுன்னா, சுக்குநூறா உடைஞ்சிருச்சுன்னா அந்த கிளாஸை நம்ம என்ன பண்ண முடியாது? மீட் எடுக்கவே முடியாது. ரைட்டு தானே? அதை ரெஸ்டோர் பண்ணவே முடியாது. பட் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். என்னால சரிப்படுத்த முடியாது, உண்மை. உன்னுடைய குடும்பத்தார் என்ன பண்ண முடியாது? சில காரியத்தை வந்து irreversible, உடைந்ததை மறுபடியும் கட்ட முடியாது. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை நான் சொல்ல இருக்கிறேன். பைபிள் சொல்லுது, இந்த ஜெப்தாவுடைய வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை. எல்லாம் அவனுக்கு முடிந்தது, சரியா? அவனுடைய வாழ்க்கை சுக்கு நூறாய், சரியா, இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா நல்லா அந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த நாட்களில என்ன நடந்துச்சு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கர பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரி கையிலே அகப்பட்டு தத்தளிக்கிறார்கள். அப்போ தேவன் இப்பொழுது திட்டம் கொள்ளுகிறார், ஒரு மனுஷனை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி. ஒரு மனுஷனை எழுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அப்போ நல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது. 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள். அந்த நாட்களிலே தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? இந்த சுக்கு நூறாய் உடைந்த ஜெப்தா சொன்ன பார்த்தீங்களா, அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு கருவையாய் தேவன் அவனை இப்பொழுது தேர்ந்தெடுத்து அவனை கர்த்தர் பயன்படுத்தி ஜெப்தா மூலியமாக அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க நல்ல செய்தி. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், பெற்றோர்களாய் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்லுகிறபடி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது இன்னைக்கு எல்லாம் தாறுமாறாக இருக்குது, அது உண்மை. அதே போல பிள்ளைகளாய் நீங்க உணரலாம், இன்னைக்கு எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, பரிசோதிக்கும் பொழுது எல்லாம் நெகட்டிவா இருக்குது. இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். Do not underestimate God. God is still in restoration business. ஆமென் சொல்லுங்க. உடைந்து போனதை
கட்டுகிறவர் யாரு? நம்முடைய தேவன் என்று சொல்லி நம்ம மறந்து போயிடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. உடைந்து போனதை கட்டுகிறவர் யாரு? நம்முடைய தேவன். இந்த ஜெப்தாவை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தெரிந்தெடுக்கிறார். அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தது. சரியா? அவனை கர்த்தர் இப்பொழுது வல்லமையாக சாட்சியாக பயன்படுத்தி அவன் மூலியமாய் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு மாபெரிய வெற்றியை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொண்டுட்டு வந்ததை நம்ம என்ன பண்றோம்? நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கு ஒருவேளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க சொல்லலாம், என்னுடைய தாய் என்னை கைவிட்டுட்டாங்க பாஸ்டர், என்னுடைய தந்தை என்னை கைவிட்டுட்டாங்க பாஸ்டர், நான் இன்றைக்கு அனாதியாக இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு ஒரு ஹோப் இல்லை பாஸ்டர், எனக்கு ஒரு பர்பஸ் இல்லை என்று சொல்லி, எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு நோக்கம் இல்லை என்று சொல்லி உடைந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். ஜெப்தாவை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாது உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தாவீது சொல்றாரு, என்னை பெற்ற தாய், என்னை பெற்ற தந்தை என்னை கைவிட்டாலும் ஒருபோதும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? என்னை கைவிட மாட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த நிலைமையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? மனம் உடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? Because of the rejection, today God is giving you a good news. The world, சரி, அந்த உலகம் probably has rejected you, but today cheer up. இன்றைக்கு மனமகிழ்ச்சியா இருங்க. தேவன் ஒருபோதும் உங்களை என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இதுல நான் இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிறேன். ஜெப்தா வந்து என்ன நினைச்சிருக்கலாம்? இனி எனக்கு எதிர்காலம் இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கெட்ட நண்பர்கள், கேங்ஸ்டரிசம், யாரை வெட்டலாம், யாரை அடிக்கலாம், எங்க திருடலாம். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பாருங்க தவறான வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. அவன் மைண்ட்ல வந்து அவன் செட் பண்ணிருப்பான். சரியா? இதுதான் என்னுடைய விதி, இதுதான் என்னுடைய விதி. அதான் எல்லாரும் என்னை விட்டுட்டாங்களே, இதுக்கு மேல நான் நன்மை செய்ய முடியாது, எனக்கு இந்த உலகத்துல வந்து நன்மை இல்லை என்று சொல்லி அவன் நெகட்டிவா நினைச்சிருப்பான். ஆனா அப்படி போன்ற ஒரு மனுஷனுக்கும் கர்த்தர் சொல்றாரு, ஜெப்தா, உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. நீ என்னுடைய மகன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் தாயின் கருவிலை நீ உருவாக்குகிறதுக்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். You would have think about yourself accidentally, நான் இந்த உலகத்துல வந்து பிறந்துட்டேன், வேசிக்கு பிறந்த மகன் என்று சொல்லி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். இல்லங்க, வேசிக்கு பிறந்த ஒரு மகனாய் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், end of the day you must remember that you are a child of God. நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்று சொல்லி அதை நீ என்ன பண்ணிடக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. So today you must tell to yourself, I am a child of God. I am a child of God. என்னுடைய வரலாறு எல்லாம் நெகட்டிவா இருந்தாலும் எனக்குள்ளாக யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன பார்த்தீங்களா, கர்த்தர் யாரை பயன்படுத்தினாரு? அப்படி போன்ற உடைந்து போன ஜெப்தாவை கர்த்தர் பயன்படுத்தினாரு. அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தது. இதெல்லாம் எங்க வாசிக்கலாம்? நீங்க நேரம் இருந்துச்சுன்னா வீட்ல போய் வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 29 நீங்க பார்க்கலாம். நீங்க you can note it down, and then 32 to 33 அதை வாசிக்க வேண்டாம். நீங்க வீட்ல போய் அதை எழுதி கொள்ளுங்கள். வீட்ல போய் வாசிங்க. கர்த்தர் வந்து அவனை எப்படி மாற்றி புதிய இருதயத்தை கொடுத்து அவனை உபயோகப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட், நவ் பாஸ்டர் வந்து இன்றைக்கு 2 மெசேஜை வந்து நான் கொடுக்க இருக்கிறேன். யாருக்கு? அப்படி ஜெப்தா போல இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, ஜெப்தா போல பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமாக 2 முக்கியமான ஒரு 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 வேர்ட் ஆஃப் அட்வைஸை நான் கொடுக்க இருக்கிறேன். முதலாவது, forgive those who have wronged you. Probably could be your parents, your siblings, your abuser, those who have bullied you, and whoever that mistreated you. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு என்ன பேசுகிறாரு? பாஸ்டர், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு இப்படி இருக்குதுன்னா பாஸ்டர், யாரோ என்னுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கிறாங்க. அந்த யாரோ என்னுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கிறாங்கன்னா, it could be your own parents, it could be your own siblings, your friends, your relative.
இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? ஜெப்தா நிலையில நீங்கள் இருந்தால், நீங்கள் அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி வர வேண்டும் என்றால், பாதிப்பு வந்துச்சு பாத்தீங்களா? பாதிப்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா? உங்களை வந்து துன்பப்படுத்தினாங்க பாத்தீங்களா? இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை முதலாவது மன்னிக்க வேண்டும். அவங்களை என்ன செய்ய வேண்டும்? மன்னிங்க. நீங்க அவர்களை மன்னிக்கலனா, உன்னாலதான் என் வாழ்க்கை இப்படியாக இப்போது நீங்க உன்னாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது கெடுத்து இருக்குது. இதிலே நீங்க நெகட்டிவ்ல டுவெல் பண்ணி இருந்தீங்கன்னா, நீங்க அடுத்தபடி நீங்க என்ன பண்ண முடியாது? நீங்க மேல ஏற முடியாது. சோ நீங்க அந்த நிலையில இருந்து, ஒரு படியில இருந்து இப்பொழுது கீழே படியில இருந்து மேல வரணும்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு என்ன பேசுகிறாரு? மகனே, மகளே, நீ பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறாரு. நீ அவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிப்போம் மறப்போம் என்று சொல்றோம் பாத்தீங்களா? மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க மன்னிச்சாதான் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். நீங்கள் மன்னிச்சாதான் you will have a strength to move forward. That is why it is so important for you to forgive yourself, and you got to forgive the abuser, the others. மற்றவர்களை நீங்கள் மன்னிக்கணும், உங்களையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். ரெண்டு காரியம். ஏன் உங்களை மன்னிக்க வேண்டும்? என்ன பார்க்கிறேன், நிறைய பேர் வந்து அந்த கட்டிலேயே இருக்கிறாங்க, அந்த இருளுக்குள்ளாகவே இருக்கிறாங்க. பிகாஸ் so many years அந்த பாதிப்புக்குள்ளாகவே வாழ்ந்தபடினால் நீங்க நிறைய தவறுகளை நீங்க செஞ்சிருப்பீங்க. ரைட்டு தானே? ஏன்னா வாழ்க்கை முழுவதும் இருள் இல்ல. வாழ்க்கை முழுவதும் நம்ம என்ன பண்ணல? நல்லதை செய்யல, நல்லதை யோசிக்கல. நம்ம மற்றவர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? கெடுத செஞ்சிருக்கிறோம். நம்ம மற்றவர்களுக்கு கெடுது செஞ்ச வசி இந்த மாதிரி நேரத்துல நம்மால என்ன பண்ண முடியாது? மற்றவர்களையும் மன்னிக்க முடியாது, என்னையும் நீங்க மன்னிக்க முடியாது. You cannot forgive yourself. So இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மன்னிப்புன்னு சொல்லும் பொழுது, யார் உங்களை துன்பப்படுத்தினால் அவங்களை மன்னிக்கணும். இரண்டாவதாக, learn to forgive yourself. இரண்டாவது, do not repeat the cycle. I feel this is important. இப்போ பிரியமானவர்கள், என்ன சொல்ல வரேன்? பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். நீங்க இப்பொழுது வளர்றீங்க, இந்த பிரசங்கத்தை கேட்கிறீங்க. உங்க வாழ்க்கை முழுவதும் எல்லாம் நெகட்டிவ். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை நீங்க பார்க்கல. ஒரு சில குடும்பத்துல நன்மையை பார்த்தீங்க, நல்ல குடும்பம், பிள்ளைங்க எல்லாம் நல்லபடி வாழுகிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். இப்பொழுது நான் வளர்ந்து எனக்கு ஒரு திருமணம் நடந்த பிறகு நான் என்ன செய்ய மாட்டேன்? என்னுடைய பெற்றோர்கள் செஞ்ச தவற நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு பொருத்தனைக்குள்ளாக வரணும். டு நாட் ரிப்பீட் a cycle. உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். என்னுடைய பெற்றோர்கள் செஞ்ச அதே தவற நான் செய்யாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறார், வழிமுறையை எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நான் இப்பொழுது மனம் மாறி என்னுடைய வாழ்க்கையை வந்து புதுமையாய் சரியான வகையிலே கர்த்தருக்குள் நான் எடுத்து செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு மனமாற்றம் உங்களுக்குள்ளாக வரணும். You mustn't repeat the same cycle. இப்போ நம்முடைய சமுதாயத்தில் என்ன பார்க்கிறேன்னா, ரொம்ப வருஷமா பாஸ்டரா இருக்கிறேன், பெற்றோர்கள் செஞ்ச தவறை இப்பொழுது யார் செய்யறா? பிள்ளைகள் அதே தவறுகள் செய்கிறாங்க. சரியா? பெற்றோர்களுடைய வாழ்க்கையில செஞ்ச தவறை இப்பொழுது பிள்ளைங்கள் அதை காப்பி கேட் பண்ணி ஒரு மாற்றம் இல்லாம அதே இவங்க என்ன பண்றாங்க? ரிப்பீட் பண்றாங்க. இவங்களுக்கு இப்பொழுது பிள்ளைகள் பிறக்குதா? இப்பொழுது அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? they are repeating the same cycle. so இப்போ நம்ம என்ன பண்ணுகிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல சுத்தி கொண்டே இருந்தாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், சபையில இருக்கின்ற விசுவாசிகளை குறித்து நான் பேசுகிறேன். அதே சைக்கிள்ல இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணணும்? You must have the guts, you must have the kind of mentality, I must stop this cycle. சரியா? அந்த ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வரணும். அது வந்தா நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையோடைய அடுத்த தலைமுறையில ஜெப்தா போல பாதிக்கப்பட்டவர்களை நம்ம பார்க்கவே முடியாது. நல்ல சன்னதியை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வாலிபர் பிள்ளைகளை, சரி, அந்த இன்னும் திருமணம் பண்ணல, நீங்க திருமணம் பண்ண போகிறீங்க, நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேர்ட் ஆஃப் அட்வைஸ் அகைன், do not repeat the same cycle. நீ கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆல்ரைட், சரி. அடுத்தபடியாக இப்பொழுது நம்முடைய சமுதாயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா,
ஓகே, இப்படி போன்றவர்கள் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக நான் சொல்லுகிறேன், நம்ம யார் மத்தியில் நம்ம ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய ஊழியம் வந்து பொதுவாக இந்தியர்கள் மத்தியிலே நம்ம ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். டு யூ நோ, நம்முடைய சமுதாயத்திலே நம்ம விசிட்டிங்கு போகிறோம், வீட்டு சந்திப்புக்கு போகிறோம். அநேக நேரத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பிள்ளைகள், நிறைய குடும்பத்தார் வந்து யாரை போல இருக்கிறார்கள்? ஜெப்தாவுடைய நிலையில் இருக்கிறார்கள். நோட்டீஸ் பண்ணியிருக்கிறீங்களா? இஸ் தட் ட்ரூ ஆர் நாட்? உங்களுக்கு சில புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன். நம்ம நாட்டிலே எடுத்த ஒரு சில புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது about this kind of cases. In the statistic actually taken by JPN in the year 2017, the nationwide statistic collected by the National Registration Department JPN showed that 4,992 illegitimate children were born to young mothers aged 18 and below in 2017. எத்தனை கேசஸ் கண்டுபிடிச்சது? நம்ம நாட்டில் வந்து கண்டுபிடிச்சது வந்து ஏறக்குறைய 5000 கேஸ் தான். சரி, அப்போ கண்டுபிடிக்காத கேசஸ் எத்தனையோ கேசஸ் இருக்குது. ரொம்ப போக வேண்டாங்க, நம்ம சபையிலே நிறைய இருக்குது. நம்ம சபையிலே நிறைய இருக்குது. பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. உங்க அம்மா யாரு தெரியாதுன்னு சொல்லுதுங்க, உங்க அப்பா யாரு தெரியாதுன்னு சொல்லுதுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து என்ன இல்லை? பர்த் சர்டிபிகேட் இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஐடி கார்டு இல்லை. ஏன்னா அம்மா அப்பா இல்லை, பெத்துட்டு எங்கேயோ ஓடி போயிடுறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பிள்ளைகள் நம்மளுடைய வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே ஜேபிஎன் அதே வருஷத்திலே ஓகே இன்னொரு நம்பர்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. There were also 120 reported cases of baby dumping in the same year. அதே வருஷத்துல எத்தனை கேசஸ்? 120 கேசஸ் பிள்ளைய பெத்து எடுத்த பிறகு அவமானம். இப்போதான் வயசு 16, இப்போதான் வயசு 17. எஸ்பிஎம் எடுக்க போகிற பிள்ளைய பத்தி எடுத்துருச்சு. வீட்டில் சொல்ல முடியாது, அவமானம்னு சொல்லி பிள்ளைக்கு அந்த குழந்தைய என்ன பண்ணிடுறாங்க? டம்ப் பண்ணிடுறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தப்ப பண்ணியாச்சு, தப்பெல்லாம் நடந்துருச்சு. ஆனா இப்பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பேபிக்கு வந்து யார் பதில் சொல்லுவா? நிறைய நேரத்தில் கதையை நம்ம கேட்டிருக்கிறோம். சர்ச் முன்னுக்கு குழந்தை அழுவுதான். சரியா? பள்ளி வாசலுக்கு முன்பதாக குழந்தை அழுவுதான். பஸ் ஸ்டாப்ல வந்து பேபி அழுவுது என்று சொல்லி எத்தனை முறை இப்படி போன்ற கேசஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். நான் சொல்றேன், நம்முடைய மலேசியா நாட்டில் வந்து இந்த மாதிரி கேசஸ் இஸ் இன்க்ரீசிங், நடந்து கொண்டே இருக்குது. சரி, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அவுட் ஆஃப் த வேட்லாக்ல பிறந்த பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்லி, சமுதாயத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம மறந்து போயிடக்கூடாது. கண்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மூடிடக்கூடாது. இது உண்மையாய் இன் ரியாலிட்டி சரி அக்கம் பக்கத்தில் நடந்து கொண்டிருக்குது. பள்ளிக்கூடத்தில் நடந்து கொண்டிருக்குது, சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்குது. ஓகே, சோ we as a church, ஒரு சபையா இருக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவனாய் ஒரு கிறிஸ்தவளாய் இருக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக நீங்கள் இருக்கும் பொழுது, இது மீது நீ அக்கறையாக இருக்கணும். இது மீது நீ என்ன எப்படியாக இருக்கணும்? நீ அக்கறையாக இருக்கணும், கவனம் செலுத்த வேண்டும். இது பெரிய ஒரு பாவமாக இருக்குது. இப்படியாக பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு பிள்ளைகளை எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டு, சரியா, உங்களுடைய சொந்த சுயபத்தில் போய் வாழ்றீங்க பார்த்தீங்களா? பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு. சரியா? பின் காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியாக நெகட்டிவா மாறுது. சரியா? இது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். கேங்ஸ்டரிசம் குறித்து ஒரு புள்ளி விவரத்தை நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கா பயந்துராதீங்க. In the year 2013, the Chief Secretary of the Ministry of Home Affairs reported that Malaysia had 40,313 identified gang members. மலேசியா நாட்டில் எத்தனை கேங் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க? 40,000, ஏறக்குறை 40,000 கேங் மெம்பர்ஸ் மலேசியாவில் இருக்கிறாங்களா? சரி, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம். அதுல 71% were identified as Indian. அப்படி இருக்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது நம்ம எல்லோரும் இப்பொழுது தமிழ் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், இந்தியர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, திஸ் இஸ் வே ஐ ஃபீல் இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்து இப்பொழுது என்ன வருது? இப்பொழுது
ஒரு பொறுப்பு வரணும். கண்ணை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மூடக்கூடாது. நம்ம அநேக விசுவாசிகள் என்ன பண்ணுகிறோம், சபைக்கு போறோமா, பாட்டு பாடுறோமா, ஏதோ காணிக்க போடுறோமா, சாப்பிடுறோமா, வீட்டுக்கு வந்துடணும். இல்லைங்க, அது பெரிய ஒரு பாவம், துரோகம். நீங்க என்ன பண்ணணும், அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது சரியா, உங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜெப்தா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய பாதிப்பு உங்களுடைய இதய துடிப்பாய் மாறணும். கிறிஸ்துவின் ஸ்தலத்தோடைய இந்த சபையோடைய பாரம் வந்து எதுவாக இருக்கணும், எங்களை சுற்றி ஜெப்தா இருக்கிறாங்க சரியா, அந்த 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 இதய துடிப்பு எனக்குள்ளாக இருக்கணும். இவங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த வகையில இவர்களுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும். பிரியமானவரை நல்லா கவனிங்க. ஒரு சிலரை வந்து கர்த்தர் நேரடியாக சந்திப்பார். உண்மை. ஜெப்தாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரைட், அவன் கடவுளை தேடவே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஜெப்தாவை தேடுகிறார். கர்த்தர் ஜெப்தாவை தேடி போனார், அது உண்மை. ஒரு சில கேசஸ்ல வந்து கர்த்தர் நேரடியாக செயல்படுகிறாரு. ஆனா நீங்க மறந்து போயிடக்கூடாது, அநேக நேரத்தில் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார்னா, இப்படி போன்றவர்களை எப்படி அவர் வந்து தூக்கி எடுக்க வாஞ்சிக்கிறார்னா, உங்கள் மூலியமாக, ஏன் மூலியமாக சபையை பயன்படுத்தி தேவன் என்ன செய்கிறாரு, இப்படி போன்றவர்களை சந்திக்கணும், இப்படி போன்றவர்களை தூக்கி விடணும், ரெஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி இந்த மெண்டேட்டை வந்து கர்த்தர் யாரு கையில கொடுத்திருக்கிறாரு, சர்ச் கையில கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. விளங்குதா இல்லையா? சோ அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறணும். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒன்று ஒன்றாய் நம்ம இப்பொழுது பார்க்கலாம். ஒரு சில ஆலோசனை நான் என்ன பண்ணுகிறேன் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். we need to reach out and serve them. Christ Sanctuary ஜெப்தா மார்கள் இருக்கிறாங்க. we need to reach out and we must serve them. அந்த பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். this should be the focus of our visiting ministry. நம்ம சர்ச்சில் விசிட்டிங் மினிஸ்ட்ரி இருக்குது பாத்தீங்களா, வாரந்தோறும் குடும்பத்தாரை போய் சந்திக்கிறீங்க பாத்தீங்களா, நிறைய தாய்மார்கள் இருக்கிறீங்க, தகப்பனார்கள் இருக்கிறீங்க. ஹோம் விசிட்டுக்கு போகும் பொழுது மேக் ஷுவர் இப்படி போன்றவர்கள் நீங்க சந்திச்சீங்கன்னா, பே அட்டென்ஷன், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் them. Take care of them as your own son, as your own daughter, as your own children. Pay attention. சரியா, அவங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நர்ச்சர் பண்ணணும், கவனிக்கணும், அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும், தட்டி எழுப்புகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். விசிட்டிங் மினிஸ்ட்ரி. ரெண்டாவது, சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நடக்குது நம்ம சபையில வந்து we have a Sunday school ministry. இங்க இருக்கின்ற டீச்சர்மார்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். உங்க சண்டே ஸ்கூலுக்கு வந்து யார் வரா, சில நல்ல குடும்பத்திலிருந்து, நல்ல குடும்பத்திலே உருவாக்கப்பட்ட பிள்ளைகளும் வரார்கள். அதே சமயத்திலே சரியா, உடைந்து போன குடும்பத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பிள்ளைகளும் வருகிறார்கள். So as a Sunday school teacher, நீங்க என்ன பண்ணணும், you mustn't take side. I always see this. அநேக நேரத்தில் நம்ம என்ன பார்க்கிறேன், ஒரு சில பிள்ளைகளை வந்து நல்லா கவனிப்போம், ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மரியாதை, ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து we pay more attention because they are our church members, because they are from a good family background. But you mustn't forget, உன்னுடைய சண்டே ஸ்கூலுக்கு சரியா, as a teacher when you're teaching சரியா, ஒரு கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஜெப்தாவையும் கர்த்தர் உள்ளுக்கு கொண்டுட்டு வருகிறாரு. அவர்கள் மீது நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், அந்த பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு தாய் இல்லாமல் சரியா, தாய் யார் என்று சொல்லி கூட அந்த குழந்தைக்கு தெரியாமல் வந்து உட்கார்ந்து இருக்கலாம், தகப்பனார் யார் என்று சொல்லி தெரியாமல் அந்த குழந்தை வந்து உட்கார்ந்து இருக்கலாம். அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம மட்டம் தட்டி பார்த்துராதீங்க, அது பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. அப்படி போன்ற பிள்ளைகளை சுமந்து கொள்ளுங்க, அப்படி போன்ற பிள்ளைகளை தாங்குங்க. அந்த பிள்ளைகள் வந்து என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய மகன் என்று சொல்லி நம்ம கவனிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், அப்படியாக நம்ம நடந்து கொள்ளும் பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உங்கள் மூலியமாக அந்த பிள்ளைக்கும் ஒரு ஆசீர்வாதம் வரும். அப்படி போன்ற சுபாவம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய யூத் மினிஸ்ட்ரி. சிஸ்டர் ஷுரு வந்து யூத் மினிஸ்ட்ரி நடத்துறீங்க. I see this ஷுரு, I see this. உங்க கீழே இருக்கின்ற மாணவர்கள் ஏறக்குறைய ஒரு 30 மாணவர்கள் இருக்கிறாங்க. பெரும்பாலும்
எப்படி போன்ற மாணவர்கள் சபைக்கு வராங்க? ஜெப்தா போன்ற நிறைய பாதிக்கப்பட்ட வாலிபர் பிள்ளைகள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. So you got to pay attention. You must really, சரியா, you must really take care of them. You must really take care of them. All right? So take time to visit many children. Okay, so it take time to nurture them. All right, it is not going to be a simple ministry, but உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை இருக்குது. இப்படி போன்ற மினிஸ்ட்ரி நீங்க செய்யணும். இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நம்மளுடைய பட்டணத்தில் நிறைய ஹோம்ஸ் இருக்குது. நெய்சம் ஹோம் இருக்குது, வேற என்ன ஹோம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஹோம்ஸ் இருக்குது. மாசத்துக்கு ஒரு முறையாவது சபைக்கு வருகின்ற எல்லா பெற்றோர்களுக்கு, சபைக்கு வருகின்ற எல்லா குடும்பத்துக்கும் நான் சொல்லுகிறேன், நிறைய ஹோம்ஸ் இருக்குது. அது மலாய்க்கார ஹோமா இருக்கலாம், சீனனுடைய ஹோமா இருக்கலாம், ஹிந்துவோடைய ஹோமா இருக்கலாம், கிறிஸ்டியனுடைய ஹோமா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், மாசத்துக்கு ஒரு முறை குடும்பமாக உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க. அப்படி போன்ற ஹோம்ல போய் எக்ஸ்போஸ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், எக்ஸ்போஸ் யுவர் சில்ட்ரன் டு தட் என்வைரன்மெண்ட். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை உன்னுடைய மகன், உன்னுடைய மகளை கூட்டிட்டு போங்க. எக்ஸ்போஸ் தெம் டு த ஹோம் என்வைரன்மெண்ட். உங்க மகன் வந்து உங்களை பார்த்து கேள்வி கேட்கணும், அப்பா ஏன்பா அந்த தம்பி இங்க இருக்கிறாரு, ஏன்பா அந்த தங்கச்சி இங்க இருக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுதான் நம்முடைய சமுதாயம், இதுதான் நம்முடைய சமுதாயம். சரியா? And in what way you can support them, in what way you can help them. அதுதாங்க blessing, அதுதான் ஊழியம். பாஸ்டர் சொல்லி நீங்க செய்ய வேண்டாம், பாஸ்டர் சொல்லி நீங்க செய்யவே வேண்டாம். இது நமக்குள்ளாக ஒரு பாரம் வரணும். நான் ஒரு கிறிஸ்தவன், கர்த்தர் எனக்கு நல்லதை செஞ்சிருக்கிறாரு, therefore I want to do good to these children. சரியா? அந்த நிலையில நம்ம வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். By the way, நான் ஒரு காரியத்தை நான் காஷன் பண்றேன். இந்த மாதிரி ஊழியத்தில் நம்ம இறங்கும் பொழுது, இந்த மாதிரி பணியை நம்ம செய்யும் பொழுது, you must remember you are dealing with ஜெப்தா. இந்த ஜெப்தா வந்து சாதாரணவர்கள் அல்ல. சரியா? ஜெப்தா வந்து எப்படி போன்றவர்கள் அல்ல, சாதாரணவர்கள் அல்ல. இவங்க எல்லாம் யாரு? கேங்ஸ்டர்ஸ். சரியா? கத்தி எடுத்து குத்திடுவான், கத்தி எடுத்து என்ன பண்ணிடுவானுங்க, பட்டயத்தை எடுத்துருவானுங்க. நிறைய வெறி அவங்களுக்கு இருக்குது, நிறைய கோபம் அவங்களுக்கு இருக்குது, அந்த அன்ஃபர்கிவ்னஸ் ஸ்பிரிட் அவங்களுக்கு இருக்குது. இப்படி போன்றவர்களை கர்த்தர் சபைக்கு கொண்டுட்டு வரும் பொழுது, இப்படி போன்றவர்கள் நம்ம தேடி போகும் பொழுது, சிஸ்டமேட்டிக்கலி நம்ம என்ன பண்ண வேண்டும், அவங்களுடைய பிரச்சனையை வந்து நம்ம விசாரித்து, சரியா, ரொம்ப கனியோடு, ரொம்ப கவனத்தோடு, சரியா, அவங்களுடைய லெவலுக்கு நம்ம போய் நம்ம என்ன பண்ணணும், ஊழியத்தை பண்ணணும். அதே சமயத்தில் நான் சொல்றேன், இப்படி போன்றவர்கள் மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கே தாக்கம் வரும். ஒரு கதையை நான் சொல்றேன். ஸ்கார்பியன் தமிழ் என்ன சொல்லுவாங்க? தேல். தேல். ஸ்கார்பியன் வந்து திட்டம் போட்டுச்சு. ஒரு ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறை கடந்து அடுத்த கரைக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து ஒரு ஃப்ராக் வந்துச்சு. ஃப்ராக்குக்கு என்ன பண்ண முடியும்? ஸ்விம் பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்கார்பியன் வந்து இந்த ஃப்ராக்கை பார்த்து கேள்வி கேட்டுச்சா, எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? என்னை என்ன பண்ணிரு, உன்னுடைய சொந்த சரீரத்தில் என்னை சுமந்து என்னை அந்த கரைக்கு போய் ப்ளீஸ் சென்ட் மீ தேர். ஸோ இந்த ஃப்ராக் என்ன பண்ணுச்சு, உதவி செய்யணும்னு சொல்லி இந்த தேலை சொந்த பாடியில் சுமந்து அது அப்படியே ஸ்விம் பண்ணி போணுச்சு. நோக்கம் என்னது? உதவி செய்யணும்னு சொல்லி. ரைட்? ஆனா அந்த போகும்பொழுது ஒரு தடுமாற்றத்துல இந்த தேல் என்ன பண்ணிருச்சு, கொட்டிருச்சு. யார? உதவி செய்கிறேன். ஓகே, அந்த ஃப்ராக்கை வந்து என்ன பண்ணிருச்சு, கொட்டிருச்சு. ஆனா அந்த வேதனையிலையும் அந்த ஃப்ராக் என்ன பண்ணிடுச்சு, போய் விட்டுச்சு. இந்த ஃப்ராக் வந்து அந்த ஒரு கேள்வி கேட்டுச்சு அந்த தேலை பார்த்து, நான் உனக்கு உதவி செய்ய தானே வந்தவனுக்கு, நீ தானே என்னை பார்த்து கேள்வி கேட்ட, சரியா, இதை தாண்டி வரணும்னு சொல்லி உனக்கு உதவி செய்ய போக ஏன் இப்படி பண்ணுன? அப்போ இந்த தேலு சொன்னிச்சா, என்னுடைய சுபாவம், எனக்குள் இருக்கிற சுபாவம் என்னது? கொட்டுற சுபாவம் அப்படின்னு சொன்னிச்சான். பிரியமானவர்களே, ஷுரு, ஆல் த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஈவன் ஆல் த பாஸ்டர்ஸ் அண்ட் ஆல் த லீடர்ஸ், நம்ம சபையில் வந்து இப்படி போன்ற பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். சில நேரத்தில் நம்ம அவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது
நன்மை செய்ய போகும் பொழுது நமக்கு நிறைய உபத்திரவங்கள், நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரலாம். சரியா? அதையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? தாங்க, சகிக்க உங்களுக்கு தெரிய வேண்டும். Okay? The need for us to understand them when you got to be patient. Okay? All these things is so important. Okay? In this aspect of ministry. And we shouldn't judge them. ஏன் அவங்க அப்படி செயல்படுகிறாங்கன்னா, ஏன் அவங்க இப்படியாக ரியாக்ட் பண்ணுகிறாங்கன்னா, அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம மறந்து போயிடவே கூடாது. பாஸ்டர் கூட இருக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஸோ இன்றைக்கு ஒரு சில கருத்தை நம்ம பார்த்தோம். சரியா? நல்ல செய்தி நம்ம பார்த்தோம். பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. ஜெப்தாவை எழுப்பினவர் உங்களையும் எழுப்புவாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அதே சமயத்தில் இந்த ஊழியம் நம்முடைய ஊழியமாக மாறணும். ஜெப்தாவை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேடி போக வேண்டும். அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் விரும்புகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. Shall we stand and pray?